ஒரே மனம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். பிலிப்பியர் 2:2-3. ஒரு விசை மனவளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுக்கான ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. பிள்ளைகள் எல்லாரும் ஓட ஆரம்பித்தனர். ஓடிக்கொண்டிருந்த போது ஒரு பிள்ளை கீழே விழுந்து விட்டது. உடனே முன்னே ஓடின பிள்ளைகள் விழுந்த பிள்ளையை கண்டு பின்னோக்கி வந்து அந்த பிள்ளையை தூக்கி எழுப்பிவிட்டு பின் அனைவரும் கரம் கோர்த்து ஒன்றாய் ஓட ஆரம்பித்தனர். அந்த ஒரே மனதை பார்வையாளர்கள் அனைவரும் வியந்து நின்றனர். சகரியா மற்றும் எலிசபெத் தம்பதியினருக்கு குழந்தை பிறந்த பொழுது பிறந்த குழந்தைக்கு சகரியா என்று பெயர் வைக்கலாம் என சொன்ன வேளையில் எலிசபெத் யோவான் என்று பெயர் சொன்னாள். உறவின் முறையில் எவருக்கும் இந்த பெயரிலேயே என சொல்லி பிள்ளையின் தகப்பனிடத்தில் கேட்டபொழுது வாய் பேச முடியாத தகப்பனாரும் இதே பெயரை எழுதி காண்பிக்கின்றார். இருவரான இவர்களிடத்தில் ஒரே மனதின் எண்ணம் வெளிப்பட்டது. ஒரே குடும்பமாக ஒன்றாக வாழ்ந்து வருகின்ற நம்மில் ஒரே மனதின் எண்ணம் சிந்தனை காணப்படவில்லை. கடவுளுடன் ஒன்றாக இணைந்து குடும்ப வாழ்வில் ஒரு மனதின் எண்ணம் கொண்ட சகரியா மற்றும் எலிசபெத் போல நாமும் கடவுளுடன் இணைந்து வாழ்ந்து குடும்ப வாழ்வில் ஒரு மனமாய் ஒன்றாய் வாழ்வோம். வெறுப்பு வெறுப்பில் ஒன்றாதல் நன்று. இங்கு துணைக்காக இழப்பு, வெறுப்பு, சகிப்பு இவைகளை ஏற்பதிலே பிறப்பதுதான் ஒரு மனம். இரு மனங்களும் இணைவதிலே பிறக்கின்ற ஒரு மனமே அந்த ஒரே மனம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.